தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி. வார்த்தையோடு ஒட்டிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119:31. உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். பற்றிக் கொள்ளுதல் என்பது இறுக பிடித்தல், தொற்றிக் கொள்ளுதல், உறுதியாய் பிடித்து கொள்ளுதல். தேவன் இஸ்ரவேலருக்கு கற்பனைகளை வழங்கிய போது வேத புத்தகத்தின் பக்கங்கள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து காணப்படும் ஒரு வார்த்தை உறுதியாய் பற்றி கொள்ளுதல் அல்லது இறுக பற்றி கொள்ளுதல். பற்றி கொள்ளாமல் இலக்கை அடைய முடியாது. ஆவிக்குரிய நடை ஒருபோதும் லேசான வாழ்க்கை அல்ல. அதற்கு பற்றி கொள்ள, ஒட்டி கொள்ள, பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமான அனுபவங்கள். வெயிலாயினும் மழையாயினும் இணைக்கப்பட்டு இருப்பதை குறித்து இவை பேசுகிறது. நல்ல பசையோடு ஒரு பொருளை மற்றொரு இடத்தில் நீங்கள் ஒட்டும் போது அதை எடுக்க முடியாது. வசனத்தோடு ஒட்டிக்கொண்டு வசனம் உங்களில் ஒரு அங்கமாவதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மைய நோக்கம். அங்கு பிரிவும் இல்லை, வித்தியாசமும் இல்லை. ஒவ்வொரு தீர்மானமும் வசனத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடியும் வசனத்தின் வழிநடத்துதலின்படி வைக்கப்படுகிறது. வசனத்தின் ஆளுகை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த தளத்திற்குள் நாம் வளர வேண்டும். அப்பொழுது ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. அது உறுதியான நிலத்திலே கட்டப்பட்ட வாழ்க்கை, புதை மணலில் அல்ல. அப்பொழுது வேதாகம நாட்கள் நம்மிடம் வரும். இயேசு இன்றும் ஜீவிப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். தேவனோடு இஸ்ரவேலுக்கு உள்ள உறவிலே அதிகமாய் முக்கியப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவெனில் பற்றி கொள்ளுதல். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து சென்று கானானுக்குள் நுழைய உங்களுக்கு உதவக்கூடிய வார்த்தை தேவனை பற்றி கொள்ளுதல். அப்படிப்பட்ட பரிசுத்தமான பலவந்தமான பற்றி கொள்ளுதலே நமது பாதுகாப்பு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாமல் பற்றி கொள்ளுதல் இல்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.